கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கிளாப்போர்டுன இந்த ஷோல வந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு படத்தோட டீம்மேட்ஸை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம என்ன படத்தோட டீம்மேட்ஸை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திட்டி வாசல் அப்படின்ற படத்தோட டீம்மேட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அவங்க இந்த மாதிரி படத்தில் என்ன மாதிரியெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க, என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சுவாரஸ்யமான விஷயங்களை நம்மள்ட்ட ஷேர் பண்ணிக்கிற போகிறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். காட்டில் வாழ்கிற ஒரு ஆதி குடிமக்கள்ன்றாங்க. ஆமாம், அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி நிறைய பேர்லாம் காட்டினது கிடையாது. பணத்தை தாண்டி நமக்குன்னு ஒரு அன்பு இருக்குது, நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, நமக்குன்னு ஒரு இனம் இருக்குன்றதே நம்ம மறந்துட்டோம். என்னையா ஒன்றும் தெரியாத காட்டுவாசி பசங்க என்ன? நான் சின்ன வயசுல ஏன்னா தரம் ஜாலியாக பண்ணிட்டேன். அதனால ஹீரோ பண்ணும்போது ரொம்ப யோசிச்சு திட்டிவாசல் படக்குடியில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து படத்தினுடைய ஹீரோ. அதாவது இவர் வந்து சின்ன வயசுலேருந்து வந்து பயங்கரமாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. பான் ஆர்டிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். வேறு யாரும் இல்லைங்க, நம்ம மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப அடக்க உடக்கமாக இருக்கிறீங்களே ப்ரோ. நீங்கள் நம்மளோட ரேஞ்சுக்கெலாம் வந்து ரொம்ப ரகடாலாம் இருக்கணும். நம்ம வணக்கம் சொல்கிறதே வந்து எதிர்த்துன்னு அப்படி சொல்லணும். ஓகே ஓகே ஓகே. எப்படி இருக்கிறீங்க? படத்தை பற்றி சொல்லுங்கள். நல்லா இருக்குங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. சிட்டி வாசல் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட். இந்த படம் கதை கேட்கும் போதே வந்துட்டு ஐ வாஸ் லைக் ரெண்டு ஹீரோ, இன்னொரு வினோத்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஸோ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த படம். நம்மளுக்கு போட்டியாவா? இல்லை நம்ம கூட ஆமாம், ஆனால் எங்களுக்குள்ள ஒரு போட்டி. ஆமாம் சரி. ஸோ ஒர்க் பண்ணும்போதே நான் சொன்ன டேரக்டர் சார் ரெண்டு ஹீரோ ஸ்கிரிப்டாக இருக்கே சார். ஒரு ஹீரோ பார்க்கும்போது ஆடியன்ஸ் ரொம்ப யோசிக்கிறாங்க பார்க்கறதுக்கு. ரெண்டு ஹீரோன்றீங்க, எனக்கு எங்கே சார் ஸ்கோப் இருக்கு நடிக்கிறதுக்கு அப்படின்னு. இல்லைம்மா ஒரு ஸ்கிரிப்ட் கேளுங்கன்னாரு, கதை சொன்னார். கதை ரொம்ப பிடிச்சது. அதில் ஒரு மெயின் கேரக்டர் மூவ் பண்ணுற ஒரு கேரக்டர் இருந்துச்சு. நான் இப்போ டேரக்டர் கேட்டேன், சார் இந்த கேரக்டர் யார் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டேன். ஆசார் சார் பண்ணுறாங்க. நான் சார் சரி சார் உங்களுக்கு எப்போ டேட் வேணும் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா வந்துட்டு அவர் பண்ணுறாரு. ஆமாம், இந்த மாதிரி சான்ஸ்லாம் மிஸ் பண்ண முடியாது. ஸோ அவரோட ஒர்க் பண்ணேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் வந்துட்டு மெயினாக அஜய் ரத்ன மக்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் தான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர். ஸோ நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறதுனால ஸோ நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு இல்லை உள்ள புதஞ்சிருக்கிற விஷயம் வெளியே வரல. டேலண்ட், நடிப்பு அப்படின்னு கொஞ்சம் தூசி தட்டி விட்டு பார்த்தோம்னா அதெல்லாம் கொஞ்சமா வரும். சின்ன வயசுல நடிச்சது, அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கதை அமையவே இல்லை. நான் கூட நினைச்சுக்கிட்டே இருந்தேன், என்ன தமிழ்நாட்டில் வந்து மகேந்திரன் ஒருத்தவர் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மறந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி அடுத்து ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கிறீங்க. இல்லை லைக் அதான் நல்ல என்னதான் வந்துட்டு இப்போ மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆமாம், நல்ல படத்துக்கு மட்டும்தான் போகணும். நல்ல படம் மட்டும்தான் போகணும், நல்லா நடிக்கிறோம் மட்டும்தான் சப்போர்ட் பண்றாங்க. கண்டிப்பா. ஸோ அதெல்லாம் பெரிய சேலஞ்ச். நான் சின்ன வயசுல ஏன்னா தரம் ஜாலியாக பண்ணிட்டேன். அதனால ஹீரோ பண்ணும்போது ரொம்ப யோசிச்சு ரொம்ப செட்டில்டா பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அதனால சார் கடைசியில் நான் உங்களை எப்பயாச்சும் பார்க்குறப்ப நான் நினைச்சிக்கிட்டே இருப்பேன், நாட்டாம படத்துல பொன்னம்பல சார் இப்படி போட்டு விட்டீங்க சார். அதுதான் வந்து தமிழ்நாடு நானே எதுவும் பார்க்கல, போய் சொல்லிட்டு சும்மா. ஆமா சொன்னதான் அப்படி பார்த்தா நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் சொல்லிட்டு. ஓகே சார். அதாவது வந்து இதை ஒரு நீங்க சொன்ன மாதிரி வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து கண்டிப்பா வந்து நடிக்கிறவங்கள தான் பாக்குறாங்க அப்படின்னாங்க. நடிக்கிறதுக்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதா? படத்தை பத்தி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெப்தா சொல்லுங்க. என்ன மாதிரி கதைக்களம் கொண்டது? ஏன்னா ஒரு ராவான ஒரு கேரக்டர். ஸோ ஒரு ட்ரைப், ஒரு காட்டுவாசி பையன். ஆமாம். ஸோ கூட நடிக்கிற இன்னொரு பையன் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு பையன். என்னோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் அடிச்சுட்டு தான் என்னன்னு கேட்குறது. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். சிட்டி என்வரான்மெண்ட்டே கிடையாது. சுத்தமாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டீப் வில்லேஜ். காடு, இந்த ரொம்ப டீப்பான ஒரு காட்டில் வாழ்கிற ஒரு ஆதிவாசி மக்கள் மாதிரி. ஸோ அதில் வந்துட்டு ஒரு நல்ல பையன். இந்த படத்துக்காக சின்ன சின்ன ஹோம்ஒர்க் நான் பண்ணேன். எப்படின்னா வந்து ரொம்ப ஓவரா நடிக்கக்கூடாது. ஏன்னா வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்ம் பண்றவன் வந்து அதிகமாக நடிக்க மாட்டான். கண்டிப்பா எவ்வளோ செட்டில்டா பண்ண முடியுமோ அங்கங்க எங்க கரெக்டாக ஏறணுமோ அங்கே ஏறணும், எங்கே இறங்கணுமோ கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனை நம்ம கிரியேட் பண்ணி. ஆமா. ஸோ ஒரு கேரக்டரைசேஷன் ஏன்னா மகேந்திரன் உடஞ்சி அந்த கேரக்டர் நிற்கணும், அதுதான் மெயின். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த கேரக்டர் வந்துட்டு காடுல வாழ்றதுனால தொலன்னு இருக்காது, ஃபிட்டா இருக்கும். ஏன்னா வந்து சாப்பிட்டு தூங்குற கேரக்டர் இல்லையா, காட்டிலே வேலை செய்யறாங்க. அதுக்காக சிக்ஸ் பேக்கும் வைக்க முடியாது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிசிக்ஸ். ஆமா, அதுக்காக கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணேன். ஸோ படத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கட் பண்ணி இருந்தார் போட்டு மேக்ஸிமம் உடம்பு காட்டணும்ன்றதுல அந்த பையன் அப்படித்தான் இருப்பாங்க. சும்மா லுங்கி கட்டி பனின் போட்டு வெளிப்பிடும். ஆமா. காட்டுவாசி பசங்க என்ன?
தலைமுறையா நாங்க இங்க வாழ்ந்துட்டு வரோம். இப்படி எல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? எங்க உசுறு மேல எங்களுக்கு இல்லாத அக்கறை அப்படின்னு உங்களுக்கு அதான் அரசாங்கம் வேற இடம் தரேன்னு சொல்றாங்கல்ல. இந்த தில்லாலங்கடி வேலை இங்கே வராங்க. மனசாச்சாரம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதானே தெரியும். இந்த விஷத்தை கலந்துங்க எல்லாரும் கொண்டுட்டு போங்க. சொல்லிட்டே இருக்கியே தவிர செயல்ல காட்ட மாட்டேங்கிறியா? இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு புரட்சி தேவைப்படுது. அது ஆயுத புரட்சி இல்லை. ஓகே சார், இது வந்து ஒரு காட்டிலேயே வந்து நடக்கிற ஒரு சுச்சுவேஷன். இதை வந்து நம்ம செட்டு போட்டெல்லாம் எடுக்க முடியாது. நீங்க நேரடியாவே வந்து அங்க போய் இருந்து நீங்க இருக்கணும். அங்க நடந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. பயங்கரம் பிரதர். நான் எத்தனை நாள் அங்க ஷூட் பண்ணீங்க? 20 days கிட்ட பண்ணிருப்போம் அந்த காட்டுல. அந்த காட்டுல? ஆமா பிரதர். இங்க இருந்து போகும்போது எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்லிட்டேன், மச்சான் நான் தினமும் நைட் ஃபோன் பண்ணுவோம்டா, எல்லாரும் ரெடியா இருங்க. குரூப் கான்ஃபரன்ஸ் கால்லாம் இருக்கும்ல, ரெடியா இருங்கடா. ஃபோன் வராட்டினா உடனே வந்துருங்கடா ஸ்பாட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னேன் பிரதர். போய் 20 நாளைக்கு அப்புறம் தான் போனே ஆன் பண்ணேன். ஓ, டவரே இல்ல. ப்ரொடியூசர் சொன்னாரு, அதாவது கரண்டே இல்ல, போன் எங்க போனு கரண்டே இல்ல, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ரொம்ப கஷ்டம் பிரதர், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி எங்க ரூம்ல இருந்து அப்படியே ஒரு 1/2 கிலோமீட்டர் இறங்கி போயிட்டு ஒரு மேடு மாதிரி இருக்கும், அங்க போன் வச்சு அப்படியே தேடணும் டவருக்காக. எப்பா ஒரு தடவை வந்திருப்பா அப்படின்னு டவர். அதெல்லாம் 2 படம் லாஸ்ட் வேற. எனக்கு வந்து நடுவுல ஒரு ஹீரோ, பெரிய ஹீரோ அச்சார் ஒரு படத்துக்காக. சரி சரி, அவன் தம்பியா பண்றதுக்கு அதெல்லாம் போச்சு. ஓகே சார், நம்ம பொறுத்துக்கலாம் சார் நம்மளோட படத்துக்காக. ஒரு லெஜெண்டரி ஆக்டர், அதாவது நம்ம நாசர் சார் வந்து உங்க கூட இருந்து ஒர்க் பண்ணாரு அப்படின்னா அவரும் இதே சிச்சுவேஷன்ல தான் இருந்திருப்பாரு, இந்த மாதிரி ஒரு என்வரான்மெண்ட்ல தான் அவர் இருந்திருப்பாரு. அவரை பத்தி நீங்க சொல்லுங்க சார். அவர் செம்ம ஸ்வீட் பிரதர். ஓகே சார், எக்ஸ்ட்ரானரி ஸ்வீட். உண்மையா வந்துட்டு ஒரு அதான் அவர்கிட்ட நான் முக்கியமா கத்துட்ட விஷயம் என்னன்னா, எந்த ப்ரொடியூசர் கிட்ட நம்ம எப்படி இருக்கணும். ஆமா, ஏன்னா வந்து உங்களுக்கு எல்லா சலுகைகளும் கிடைக்கும் போது அதை நீ எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், உனக்கு எதுவுமே இல்லைன்னா நீ இருக்கிறத வச்சு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே ஓகே. ஏன்னா நானும் டேரக்டர்லாம் ஒரே இடத்துல தங்கணும். ஸோ அதெல்லாம் ஹோட்டல்லாம் இல்லை பிரதர், எங்கேயுமே இல்லை. ஏன்னா 50 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு போகணும். அதுவும் இல்லாமல் அந்த ஊரில் என்ன பிரச்சனைனா, ஒரு கரடி 4 பேரை சாவடிச்சு. ஐயோ, நான் போன 2வது நாளே என்னடான்னா, நான் கிராஸ் பண்ணிட்டு வரேன், இப்போதான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு கரடி 4 பேரை இங்கே அடிச்சு போட்டுது அப்படின்றான். ஐயோ, ஏன்னா இந்த டைம்க்கு அப்புறம் உங்களால வெளியே வர முடியாது, வெளியே கரடி பிரச்சனை. இது வேற. நைட்டு தூங்கும்போது நான் ஏதோ நாய் நெட்டி பார்த்தேன், ஒரு குட்டி கரடி ஒன்று வாக் பண்ணிட்டு அது பக்கம். ஐயோ, ரொம்ப மோசமான, அவ்வளோ வேர்ஸ்டான ஒரு ஏரியா. ஸோ நான் நாதகில் சொன்னேன், அங்கிள் இங்கேருந்து நீங்கள் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தான் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வாங்க அங்கிள், உங்களால் இருக்க முடியாது அப்படின்னு. அங்கிள் சொன்னேன், இல்லடா உங்களோட இருக்கும் எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தானடா. சரி ஓகே, நாங்களே சமைச்சிக்கிட்டு நாங்களே எடுத்துக்கிட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அவரோட இருந்த எதுவுமே மறக்க முடியாத ஒன்று. ஓகே சார், அதே மாதிரி வந்து யூஸ்வலாக வந்து எல்லா ஹீரோயிட்ட வந்து கேட்குற ஒரு விஷயம் தான், ஹீரோயினுக்கும் உங்களுக்கு இருக்கிற கெமிஸ்ட்ரி, அதான் நீங்க பின்னி பிணைஞ்ச அந்த விஷயங்கள்லாம் என்ன மாதிரி? ஒண்ணுமே இல்ல, ஒரு பாட்டுல மட்டும் தான் ஹீரோயினோட இருக்கு. அப்படியா? காட்டுவாசி கதை அப்படின்றதுனால வந்து ரகடா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்ல, ரொம்ப டீசென்ட்டான ஒரு இதுதான். ஹீரோயினி கூட எதுவுமே இல்ல, எனக்கு போர்ஷன்ஸ் பெருசா இருக்காது. ஓகே ஓகே. சும்மா லாங்ல இருந்து பார்த்து லவ் பண்ற ஒரு கேரக்டர், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஒரே ஒரு சாங் மட்டும் தான். அந்த சாங் கூட பாத்தீங்கன்னா 2 பேரும் தள்ளி தள்ளி போயிட்டு இருப்போம். ஏன் தள்ளி போறோன்றதான் சாங். நீங்க வந்து படம் வந்து முடிச்சு கொடுத்துட்டீங்க, முடிச்சு கொடுத்து இவ்வளவு கஷ்டப்பட்டு முடிச்சு கொடுத்துருக்கோம், நீங்க படம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சா உங்களுக்கு? பா ரொம்ப சூப்பரா ஒரு படத்துல நடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி? ஐ வாஸ் லைக், எந்த படம் நான் அவ்வளவு சீக்கிரம் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு பழக்கம் என்னன்னா, என் படத்தை நானே பார்க்க மாட்டேன். ஆமா, அது அடுத்தடுத்து நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னு ஒரு தாக்கம். நான் வந்து ஒரு விஷயத்துல செட்டில் ஆயிடக்கூடாதுன்ற ஒரு. ஆமா ஆமா ஆமா, நானே பார்க்க மாட்டேன். பட் இந்த படம் வந்துட்டு டப்பிங் பண்ணும்போது தான் நம்ம பார்க்குறோம்ல, கண்டிப்பா. அதுக்கு மேலே நான் தியேட்டருக்கு போய் பார்க்க மாட்டேன். டப்பிங் பண்ணும்போது நம்ம தெரியும், ஓகே இப்படி தான் இருக்குன்ட்டு. டப்பிங் பண்ணும்போதே வந்து ரொம்ப ராவாக நல்லா இருந்துச்சு. லைக் நல்லா இருக்கே அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. என்னதான் நம்ம வந்துட்டு டேரக்டருக்கையும் ப்ரொடியூசருக்கையும் படம் சூப்பர் சாப்னா சொல்ற கேரக்டர் நானும் கிடையாது. எனக்கு என்ன தோணுதோ நான் சொல்லிடுறேன். நானும் தான் கஷ்டப்பட்டிருக்கேன் இல்லையா அந்த படத்துக்காக. ஸோ டேரக்டர் சொன்ன, சார் நல்லா இருக்கு சார், ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு சார் அப்படின்னு. அது எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு. ஓகே, அது ஒரு நடிகனா வந்துச்சு. நான் சார் டப்பிங் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு அங்கிள் சொன்னாரு,
டேய் படம் நல்லா இருக்குடா, எனக்கு ரொம்ப பிடிச்சதுடா அப்படின்னு. ஓகே. ஸோ அவருக்கு பிடிச்சதுன்னு சொல்லும்போது அதுவே பெரிய ஹாப்பி. ரொம்ப ஆமா கண்டிப்பா. அப்பதான் வந்து இன்னும் ஒரு படி வந்து எனக்கு சந்தோஷம் அதிகமாச்சு. ஓகே. ஸோ படமும் நல்லா வந்திருக்கு. ஓகே சார். டைரக்டரை பத்தி நீங்க சொல்லுங்க. கேப்டன் ஆஃப் தி ஷிப் அவர்லாட்னா அந்த படமே இல்ல. அந்த கேப்டன் ரொம்ப சாது வருது. அப்படியா? ரொம்ப சாஃப்டான கேரக்டர். நான் தான் மிரட்டி வேலை வாங்கி சார் என்னை நடிக்க வைங்க சார் அப்படின்னீங்களா? நிறைய விஷயம் நான் போராடி இருக்கேன். சார் என்ன சார் அது பண்றேன் சார் அப்படின்னு. இல்லம்மா இந்த கேரக்டர் எல்லாம் பண்ணாதுமா இந்த போவாங்க சார் நீங்க ஆக மாட்டீங்க சார் போங்க சார் அப்படின்னீங்களா? அதாவது ஹீரோயின் கூட கம்யூனிகேஷன்லாம் எந்த மாதிரி சார்? அதுக்கு கன்னடா தான் பிறகு தெரியும் அந்த பொண்ணுக்கு. எனக்கு கன்னடா ரொம்ப கம்மியா தெரியும். ஆமா. இருக்கிற 4 வார்த்தை ஏனம்மா ஏனு ஊத்தா மாத்தியா அந்த மாதிரி அதான் தினமும் அதான். ஓகே. அத நம்ம சீன் சொல்றதெல்லாம் நம்ம டைரக்டர் இல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க எல்லாம் எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க? பாஷை ஊம பாஷை தானா? எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அந்த பொண்ணோட ஒர்க் பண்ணும்போது. ஓகே ஓகே. என்ன கஷ்டமா இருந்துச்சுன்னா ப்ராம்ப்ட் பண்ணாதான் பொண்ணு பேச முடியும். லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. பேரியர்ஸ் இருக்கும். ப்ராம்ப்ட் பண்ணணும். கோடாக்டர் ஒன்று ப்ராம் பண்ணுவாரு, அந்த பொண்ணு ஒன்று சொல்லும். இதே மாதிரி அது இருக்காது. லிப் மூவ்மெண்ட்னாச்சு கிட்டத்தட்ட அப்படி இருக்கணும்ல. ரொம்ப அதுதான் பிரதர். ரொம்ப டஃப்பான ஜாப்னு எனக்கு அந்த பொண்ணு நடிக்கும் போது தான். ஓகே ஓகே. 2 ஷாட் போகும்போதுல இவர் ஒன்று சொல்லுவாரா, இது அந்த பொண்ணு சொல்லு நம்ம எதிர்பார்ப்போம். அது வேற ஏதோ சைனீஸ் பாஷையில போயிருக்கும். இன்னும் ரியாக்ட் பண்றாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷனா இருந்துச்சா? அப்புறம் அப்படியே அந்த அப்புறம் ஒரு கொஞ்சம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிசைட் பண்ணிட்டேன். ஓகே இந்த பொண்ணு பேச நம்ம காதுல எடுத்துக்க கூடாது. நம்மளோட போர்ஷனை கரெக்டா முடிச்சிருவோம். இல்ல அவர் பேச மட்டும் காதுல எடுத்துப்பேன். அந்த பொண்ணு பேசும்போது எனக்கு மியூட் ஆயிடும் என் காது ஆட்டோமேட்டிக். ஏன்னா அது வந்து ரியாக்ஷன் வராது. ஆமா ஆமா ஆமா. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஓகே சார். அத மாதிரி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு என்ன மாதிரினா ஒரு சினிமாட்டோகிராஃபி அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு காட்டுல நடக்கிற விஷயம், அங்க இருக்கிற ஒரு பச்சையா இருக்கிற ஒரு விஷயம், காடோட என்விரான்மெண்ட்டை நம்ம கண் முன்னால ஆடியன்ஸ் முன்னாடி உட்கார வைக்கணும். சினிமாட்டோகிராஃபரை பத்தி சொல்லுங்க. எந்த மாதிரி பாடுபட்டு இருக்காரு உங்களை அழகா காமிச்சிருக்காரா? அதான் பிரதர், அதான் நான் சொல்ல வந்தேன். சுமாரான மூஞ்சி இதுவே அழகா காமிக்கணும்னா அது பெரிய டாஸ்க் இருக்கிறது. கண்டிப்பா அழகான மூஞ்சி அழகா தான் சார் காமிக்க முடியும். சொல்றேன். ஏன்னா என்னதான் வந்து காடு என்னைக்குமே அழகுதான். ஆமா கண்டிப்பா. புரியுதா? நம்ம இப்படி காடு பார்க்கும்போது அழகா இருக்கும். அது ஒரு பொட்டிக்குள்ள மூடும்போது ஒரு பொசிஷன் தான் தெரியும் ஆடியன்ஸ். ஆமா கண்டிப்பா. அது அழகா காட்டுறது பெரிய விஷயம். படம் வந்து ஹீரோவே வந்து இந்த காடு தான். ஸ்கிரிப்ட்ல இந்த காடு தானே இருக்கு. காடு தான் ஹீரோ. ஸோ ஒரு ஒரு ஆங்கிள்குள்ள ஒரு ஃப்ரேம்குள்ள ஒரு காட்டுறதுன்றது பெரிய டஃப்பான ஒரு ஜாப். கண்டிப்பா. ஏன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் இங்க இருக்கிற மரம் தான் அங்கேயும் இருக்கும், அங்க இருக்கிற கல்லு தான் இங்கேயும் இருக்கும். ஸோ கேமராமேனை பொறுத்த ஒரு ஃப்ரேமும் பிடிச்சி அந்த ஃப்ரேம்ல வந்து அந்த ஆர்டிஸ்ட் நிக்க வச்சு அந்த ஃப்ரேம் பியூட்டி பண்றது ரொம்ப பெரிய விஷயம். ஐ ஹேவ் டு அப்ரிஷியேட் சீனு சூப்பரா பண்ணியிருந்தாரு. எஸ், ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஜாலியா இப்போ ஆள் பாடி ஆடை பாடின்னு சொல்லுவாங்க ஹீரோஸ் பொறுத்த. ஆமா ஆமா. ஸோ இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு ஒருத்தன் வரான்னாலே இந்த ட்ரெஸ்ஸே அவனை பாதி அழகாக்கிரும். ஆமா. ஆனா அதுல எப்படின்னா லுங்கியும் பனின்னு மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. ஆமா. ஸோ ராவா இருக்கிற எண்ணெய் வந்துட்டு அந்த கேரக்டரைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி காட்டிட்டு
மகேந்திரனே ஒரு ஹீரோ மாதிரி ஒரு கேட்டகரி கொண்டு வரணும் ரொம்ப கஷ்டமான அது விஷயம். ரெண்டுமே சூப்பரா பண்ணியிருக்காரு. சூப்பரா பண்ணிருக்காரு. செமையா பண்ணியிருக்காரு. ஐ ஹேவ் டு அப்ரிஷியேட். நல்ல டீம் பிரதர், ரொம்ப ரொம்ப நல்ல டீம் அண்ட் ஃப்ரெண்ட்லியான ஒரு டீம். இந்த ஒரு ஈகோவும் கிடையாது. இல்ல நான் வந்து சில விஷயம் கேமரா சார் போய் கேட்டிருக்கேன், சார் நான் இப்படி வரேன் சார், அப்படி பண்ணலாம் சார், நான் பண்ணிட்டுமா சார்னு கேட்டிருக்கேன். அதுக்கும் ஒரு ஒத்துக்கிறாரு. அண்ட் டேரக்டர் கிட்ட சில விஷயம் சொல்லும்போது சார் இப்படி வேணாம் சார், நான் இந்த மாடுலேஷன்ல பேசுறேன்னு சொல்லுவாங்க, அதையும் ஒத்துக்கிறாரு. நம்மளோட சஜஷனை ஏத்துக்கிற மாதிரி ஒரு டீம். ஆமா, இல்லைன்னா அப்படி ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா உண்மையா ஒர்க் பண்ண முடியும். ஆமா, கண்டிப்பா ஒரு கம்ஃபர்டபுளா நம்ம இருக்க முடியும். எது சீன் சொல்றதா இருந்தாலும் நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வேலை செய்ய முடியும். ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அதுல இருக்கும். ஆமா. ஓகே, திட்டிவாசல் படக்குள்ள வந்து நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட போறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இப்போ வந்து படத்தில் வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாங்ஸ். ஒரு சாங் வந்து ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாவே படம் வந்து பாதி ஹிட்டான மாதிரி. நீங்கள் சாங்ஸ் இந்த மாதிரி இந்த படத்தில் எப்படி சார்? மொத்தமாக 4 சாங் இருக்கு. அதில் வந்துட்டு என்னோட டூயட் ஒன்று இருக்கு. அது சூப்பராக செம்மையாக லொக்கேஷன், ரொமான்ஸ் அந்த மாதிரி. ஒரு எப்படி சொல்றது, ரொமான்ஸ் 2 பேருக்கும் ரொமான்ஸ் இருக்காது. ஆனால் வந்துட்டு 2 பேரும் ஒரு டெப்த், லவ் டெப்த் தான். ஏன்னா நான் ஜெயிலில் இருப்பேன், அந்த பொண்ணு காட்டில் இருக்கும். செம்ம சுச்சுவேஷன். ஸோ வந்து அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம். ஓகே, அதுதான். அது ஒரு நல்லா வந்திருக்கு. இந்த ஓப்பனிங் சாங் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் பசங்க இருப்பாங்கல்ல, எல்லா பொண்ணும் அக்கா தான் இருக்கிற பொண்ணுங்களும் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிடுமா, அந்த மாதிரி ஒரு சாங். ஓகே ஓகே. அப்புறம் இன்னொரு சாங் வந்து எஸ்பிபி சார் பாடியிருக்காரு. அது வந்து அஜய் ரத்னம் அங்கிளோட சாங், ஜெயிலில் இருக்கும். அதுவும் பயங்கர பாப்புலராக இருக்கும். ஓகே சார். சரி, அதான் சொல்கிறேன், இப்போ சாங்ஸ் மட்டும் தனியா பண்றதுக்கான படம் இது கிடையாது. ஆமா. ஸோ ஸ்கிரிப்டோட தான் சாங்ஸ் டிராவல் ஆகும். நல்லா சூப்பரான ஒரு ஹிட்டான சாங்ஸ் தான் வந்து நல்ல சாங்ஸ் கேட்டிங்கன்னா ரொம்ப பிளசண்டா நல்லா இருக்கும். ஓகே சார். சூப்பரா பண்றதுக்கு கமர்ஷியல் படம் கிடையாதுல்ல, அது மாதிரி நல்லா இருக்கும் சாங்ஸ். ஓகே, அதாவது வந்து உங்ககிட்ட கேட்குற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸ் வந்து இந்த படத்துக்கு ஏன் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். இந்த படத்தில் அந்த மாதிரி என்ன சோசியல் மெசேஜ் என்ன மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? பிரதர், நம்ம எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துருக்கோம் லைஃப்ல. பக்கத்து இருக்கான பிரச்சனையை பார்த்துருக்கோம். பக்கத்து ஏரியா பல தண்ணியில் தண்ணி வர மாட்டேது அப்படின்னு அடிச்சுக்கிறது. ஆமாம், எவ்வளோ பிரச்சனை, சின்ன பிரச்சனை பார்த்துருக்கோம். இது டோட்டலாக வேற. ஏன்னா ஒரு காட்டில் வாழ்கிற ஒரு ஆதி குடிமக்கள்ன்றாங்க. ஆமாம், அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி நிறைய பேர் தான் காட்டினது கிடையாது. கண்டிப்பாக அது ஒரு விஷயம். ஸோ அவங்க எப்படி இருப்பாங்க, ஸோ அவங்களுக்குள்ள எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ். ஸோ நான் ஒரு காட்டுவாசி பயணம் பண்ணியிருக்கேன், நாசர் சார் காட்டுவாசி ஹெட்டாக பண்ணியிருக்காரு. அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நாசர் சாருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் இது. அண்ட் ஒரு அந்த காட்டுவாசி மக்களுக்கும் ஒரு பொலிட்டீஷியன்ஸ் நடுவில் நடக்கிற ஒரு வார். கண்டிப்பா இந்த காலகாலமா நடந்துட்டு இருக்கு. ஆனா இத பேஸ் பண்ணி ஸ்கிரிப்ட் பெருசா வரலாம். தமிழ்நாட்டுக்கு இது புதுசு. ஆமா, கொஞ்சம் புதுசா இருக்கும். இவங்க எப்படி வந்து அதை ஆக்கிரமிப்பு பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நாங்க எப்படி அதுக்காக ஃபைட் பண்றோம். நாங்க ஃபைட் பண்றதுனால எங்க மேல வந்து டெரரிஸ்ட்ன்ற ஒரு பட்டம் போட்டுருவாங்க. அதுல இருந்து எப்படி நாங்க தப்பிச்சு வெளியே வரோம். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு படமா ஒரு சோஷியல் மெசேஜ் வரும். ஸோ ஏன்னா ஆடியன்ஸ் கண்டிப்பா இந்த படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது இந்த மாதிரி ஒரு நிலைமை எந்த ஒரு மக்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல். அதுதான் நம்மளுக்கு கிடைச்ச வெற்றி, நம்ம யூனிட்டுக்கு படத்துக்கு கிடைச்ச வெற்றி. கண்டிப்பா. ஓகே சார், உங்களுடைய படம் வந்து வெற்றிகரமா ஓடுறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சார். காட்டுவாசி பசங்க இத்தனை தலைமுறையா நாங்க இங்க வாழ்ந்துட்டு வரோம், இப்படி எல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? எங்க உசுறு மேல எங்களுக்கு இல்லாத அக்கறை அப்படின்னு உங்களுக்கு அது அரசாங்கம் வேற இடம் தரேன்னு சொல்றாங்கல்ல. இந்த தில்லாலங்கடி வேலை இங்கே வேணாம். போஸ்ட்மார்ட்டம் பண்ணதானே தெரியும். இந்த விஷத்தை கலந்துங்க எல்லாரும் கொண்டுட்டு போங்க. சொல்லிட்டே இருக்கியே தவிர செயல்ல காட்ட மாட்டேங்கிறியா? இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு புரட்சி தேவைப்படுது, அது ஆயுத புரட்சி இல்லை.
திட்டிவாசல் படக்குழுவில் அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து படத்தினுடைய ப்ரொடியூசர், அதாவது சம்பளம் கொடுக்குற முதலாளி வேறு யாரும் இல்லைங்க, நம்ம சீனிவாஸ் ராவ் தான். சார் வணக்கம் சார். தேங்க்யூ. எப்படி சார் இருக்கீங்க? சார் நல்லா இருக்கேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே சார். இது வந்து என்னோட ஃபஸ்ட்டு தமிழ் மூவி. சூப்பர் சார். கன்னடாவில் வந்து 2 மூவி பண்ணியிருக்கேன், நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். தெலுங்குல ஒரு மூவி நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. கர்நாடகாவில் இருந்த ஒரு பெரிய நம்பிக்கையோடு நான் வந்து இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கேன். ஓகே. ஒரு நம்ம வியூவர்ஸ் வந்து நல்லா இந்த திட்டிவாசல் சக்ஸஸ் கொடுத்தானே கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து மூவி பண்ணணும்னு சொல்லி ஒரு இன்டென்ஷனில் நான் இங்கே வந்திருக்கோம். நல்ல படம் பண்ணியிருக்கோம். ஓகே சார். அதாவது வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இனிமேல் நீங்கள் வந்து ஃபியூச்சரில் நீங்கள் பார்ப்பீங்க, கண்டிப்பாக வந்து யார் வந்தாலுமே வந்து கண்டிப்பாக வாழ வைப்பாங்க. சார் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் அதாவது கன்னட இண்டஸ்ட்ரி தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கும் என்ன சார் வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? ஆர்டிஸ்ட் மாறுவாங்க, அது யூஸ்வல் தான். ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எல்லாம் சேம் தான். பட் என்னன்னா இங்கே டெக்னீஷியன்ஸ் வந்து ஹைலி குவாலிஃபைடு தமிழ்நாடுக்குள்ள கம்பேர் டு தெலுங்கு அண்ட் கன்னடா இண்டஸ்ட்ரி. அந்த இதில் வந்து நல்ல ஒரு டீம் நம்ம வச்சு இந்த படம் பண்ணியிருக்கோம் சார். அதாவது படத்தோட கதை எந்த மாதிரி சார்? கதை களம் எந்த மாதிரி? ஆக்சுவலி நான் அந்த கதை கேட்டு தான் நான் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கேன். இந்த 4 இயர்ஸ் நான் வந்து டிஃப்ரெண்ட் டைரக்டர் கிட்ட கதை கேட்டேன். ஓகே. இந்த கதைக்குள்ள என்னன்னா ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கும் சார். திட்டிவாசல் அந்த பாவப்பட்ட மக்கள் இப்போ ஒரு 60% நம்ம இந்தியாக்குள்ள இருக்காரு. எஸ்பெஷலி இந்த காட்டுவாசிகள்னு சொல்லுவாரு, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ட்ரைபல் ஏரியாவில் போய் அங்கே நம்ம என்ன இந்த ஸ்டோரி இருக்கோ ரியலிஸ்டிக்கா அங்கே நடக்கிறது தான் அங்கே எடுத்திருக்கோம். ஓகே. ஸோ இதில் வந்து இந்த கதை சொல்லும்போது நாசர் சார் உடனே ஓகே சொல்லிட்டாரு. நான் 100% பண்ணுறேன், பேமெண்ட் பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஸோ நான் இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஆர்ட் டச்சிங்னு சொல்லி அவர் சொன்னார். ஓகே. ஸோ அந்த இதில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கதை இது. ஓகே. இதில் ஒரு சோசியல் மெசேஜ், நம்ம லாட் ஆஃப் சேஞ்சஸ் இந்த மூவி பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு நல்ல மெசேஜ் எடுத்து ஆள் வருவார். இப்போ உள்ள அந்த நிறைய ஹரர் மூவிஸ் அது இது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஸ்டோரி எடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். நல்ல டைரக்டர், நல்ல மியூசிக் கொடுத்துருக்காரு. நம்ம இளையராஜா சார் ஒரு அசிஸ்டண்ட்டாக ஹரிஷ் சதீஷ், அருமையான ஆல்ரெடி சாங்ஸ் சக்ஸஸாக இருக்கும். நல்லா மியூசிக் கொடுத்துருக்காரு. ஓகே சார். எல்லாரும் வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் போய் பார்த்துருக்கீங்களா? இல்லை நம்ம சரி ஓகே நம்ம பணம் கொடுத்துட்டோம் ஓகே அது எப்படியும் ஒரு 100% டோட்டல் நம்ம 45 டேஸ் ஷூட்டிங்கில் நான் போய் லொக்கேஷன் ஸ்கவுட் பண்ணி அங்கே இந்த ட்ரைபல் ஏரியாஸ் கற்றுக்கு யார் மோட்டிவேட்டாக இருக்காரு அவர் வீட்டுக்கே போய் இந்த நம்ம அங்கேயே ஷூட் பண்ணியிருக்கோம். ஓகே. நானே முன்னால் பார்த்து அங்கே என்னென்ன நடக்குது என்ன இருக்குது. இப்போது கோத்தகிரின்னு சொல்லி ஒரு ஏரியாவில் ஷூட் பண்ணியிருக்கோம். அங்கே நம்ம பார்த்தோன்னா எதுவும் கம்யூனிகேஷனே இருக்காது. தெர் இஸ் நோ லைட்ஸ், நோ ப்ராப்பர் ரோட்ஸ். இந்த சிட்டியில் இந்த ஒரு 60 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தள்ளி போனால் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே சார் ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் அங்கே கம்யூனிகேஷனே இல்லை. நம்ம மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோடரின மக்கள்னு சொல்லுவாங்க, அவங்களாம் இன்னும் அந்த இடத்துல இருக்கார் சார், அங்கே இருக்காரு. அந்த ஏரியாவில் தான் நம்ம போயிருக்கோம். அவர் என்னன்னா நம்ம ஷூட்டிங் போகும்போது ஒரு லொக்கேஷனுக்காக பார்த்து போவோம் சார். ஸ்டார்டிங்கில் டைரக்டரும் நானும் கேமராமேன் நம்ம பார்த்துட்டு அவர் உள்ளே போய் லாக் பண்ணிட்டாரு, வெளியே வரல. ஸோ நம்ம ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணி அவர்கிட்ட ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வெளியே வாங்கன்னு கூப்பிடும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த காட்டுக்குள்ளே இருக்கிறது இந்த டைகர்ஸ் அனிமல்ஸ் அதுக்கு நம்ம பயப்பட மாட்டோம், நம்ம இந்த மாதிரி பார்த்துதான் பயம். ஏன்னா அதுதான் இந்த ஸ்கிரிப்ட். அவர் என்ன கஷ்டப்பட்டிருக்காரு, ரியலிஸ்டிக்காக நம்ம மாதிரி ஆள் போய் அங்கே என்ன பண்ணியிருக்காரு, அதுக்காக பயப்பட்டு அவர் லாக் பண்ணுறாரு. ஸோ அந்த ஊரில் 10 டேஸ் நம்ம இருந்து அவருக்கு சொல்லி இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் நம்ம அங்கே ஷூட் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப அவர் தே ஃபெல்ட் வெரி சேட். நீங்கள் போக வேண்டாம் சார், நீங்கள் இருங்க, நீங்கள் நம்ம ரொம்ப ஃபீல் ஆகிருக்குது. அந்த அளவுக்கு நம்ம டீப்பாக டச்சு பண்ணி ஷூட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய படம் வந்து வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ஒன்னும் தெரியாத காட்டுவாசி பசங்கன்னா இத்தனை தலைமுறையா நாங்க இங்க வாழ்ந்துட்டு வரோம், இப்படி எல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? எங்க உசுர
மேல எங்களுக்கு இல்லாத அக்கறை அப்படின்னு உங்களுக்கு? அதான் அரசாங்கம் வேற இடம் தரேன்னு சொல்றாங்கல்ல. இந்த தில்லாலங்கடி வேலை இங்கே வேணாங்க. புளி அடிச்சுதான் மனசாச்சா நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண தானே தெரியும். இந்த விஷத்தை கலந்துங்க எல்லாரும் கொண்டுட்டு போங்க. சொல்லிட்டே இருக்கியே தவிர செயல்ல காட்ட மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு புரட்சி தேவைப்படுது. அது ஆயுத புரட்சி இல்லை. சிட்டிவாசல் படக்குழுவில் அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் ஹரிஷ் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் அது ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ணுறோம். நீங்கள் நிறைய படங்களில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. சார் சொல்லுங்கள் சார் உங்களை பற்றி. ஆக்சுவலி சிட்டிவாசல் இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசர் ஸ்ரீனிவாச ராவ் சார். ஸோ அவர் தான் எனக்கு அப்ரோச் பண்ணாரு. நானும் என்னோட அண்ணா சதீஷும் சேர்ந்து இந்த படத்தில் சாங்ஸும் ரீரெக்கார்டிங்கும் ஒர்க் பண்ணியிருக்கோம். நாங்கள் 2 பேரும் எப்படின்னா பேசிக்கலாக கீபோர்ட் ப்ரோக்ராமர்ஸ். ஸோ மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். கேப்டன் சாரோட சன்னு சகாப்தம். ஆமா, அந்த படம் வந்து கார்த்திக் ராஜானந்த் தான் மியூசிக் பண்ணாரு. ஸோ நான் அவருக்கு ரெகுலரா ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ சகாப்தம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் வந்து எல்லாத்துலயுமே நல்லா ரீச் ஆயிருச்சு. நல்லா இருந்துச்சு. ஸோ சிட்டிவாசல் இந்த படம் வந்து நானும் என்னோட அண்ணா சதீஷ் சொன்னேன்ல, நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்துல நாங்க 3 சாங் ஒர்க் பண்ணோம். ஆக்சுவலி சாங்ஸ் வந்து ஒன்னொன்னு ஒரு ஜானர்ல இருந்துச்சு. சாங்ஸ் 3மே படத்தோட ஒட்டி வர ஒரு சாங்கு. ஃபர்ஸ்ட் சாங் பத்தி சொல்லணும்னா எங்க ஊர் தங்கரதம் அப்படின்ட்டு ஒரு சாங். இதை பாடினது வந்து மகாலிங்கம் தெரியும்ல உங்களுக்கு? கொம்பன்ல எல்லாம் பாடியிருக்காரு, நிறைய படத்துல பாடியிருக்காரு. ஸோ அவர் தான் பண்ணாரு. இந்த சாங் வந்து ஒரு நல்ல ஒரு டிராவல் சாங் மாதிரி. ஸோ அந்த மவுண்டன் வில்லேஜ், இந்த மசனகுடி, படம் ஃபுல்லாவே ஆக்சுவலி அந்த டிராவல்ல வரும். கிராமம் சார்ந்த சப்ஜெக்ட். அந்த மாதிரி கிராமத்தை விட இது ஒரு மலைவாழ் கிராமம் போது அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அவங்களோட நேட்டிவிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது. ஆமா, அதெல்லாம் வந்து நாங்க ரீரெக்கார்டிங் ஒர்க் பண்ணும்போது நாங்க இங்கேருந்து அங்க போயிட்டு அவங்களோட நேட்டிவிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்க வாசிக்கும் போது நாங்க லைவா ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து எடுத்துன்னு வந்து அது இந்த படத்துக்கு எப்படி செட் ஆகும் ரீரெக்கார்டிங்ல அதெல்லாம் நாங்க கொஞ்சம் பேட்ச் பண்ணி அப்படி நிறைய அங்க இருக்கிற இசைக்கலைஞர்களும் நீங்க வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னீங்களா? ஓகே. ஏன்னா அவங்களாம் ஆக்சுவலி இங்க வர வைக்கவும் முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப இன்டெப்தா இருக்காங்க. ஸோ அவங்க இங்க வரவும் மாட்டாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பழக்கமே இல்லை. ஊரோட ஸ்டைல் கல்ச்சரே பழக்கம் இல்லை. ஸோ இங்க வந்து அது மாறிடும். ஸோ அதனால நாங்க அவங்களோட நேட்டிவிட்டிலேயே இருக்கணும்ட்டு அங்க போய் நாங்க. ஓகே சார். மொத்தம் 3 சாங் தானா இல்ல அதுக்கு மேல வேற எதுவும்? 3 சாங் தான். இன்னும் 2 சாங் வந்து ஜெர்மன் விஜய்ன்ற ஒரு அவர் முன்னாடியே ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் ரீரெக்கார்டிங் வந்து ரொம்ப ஒரு இதுவா இருந்துச்சு, ஒரு சேலஞ்சிங்கா இருந்துச்சு ஒர்க் பண்ணும்போது. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி இருக்கறனால நம்ம இங்க இருக்கிற படம் மாதிரி ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு நேட்டிவிட்டியும் மிஸ் ஆகாம அதே சமயம் நம்ம ரீரெக்கார்டிங்கோட எமோஷன் சொல்லுவாங்க. ஒரு சீனை வந்து ஒரு ரீரெக்கார்டிங்ல தான் அது எமோஷன்ஸை பூஸ்ட் பண்ணும். ஸோ அதுவும் மிஸ் ஆகக்கூடாது, அதே சமயம் நேட்டிவிட்டியும் மிஸ் ஆகக்கூடாது. ஸோ அப்படி நாங்கள் நிறைய நீங்க வந்து இது வந்து ஆக்சுவலா வந்து கதைக்களம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரைப் அந்த மாதிரி ஒரு மலைவாழ் மக்கள் சார்ந்த மாதிரி ஒரு அவங்க வந்து எப்படி ரகடா இருப்பாங்களா இந்த மாதிரி சார் மெலோடிஸ் அந்த மெலோடியா இருக்கிற மாதிரி இருப்பாங்களா? ரகடா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களோட மியூசிக் பேட்டர்னே வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும், ரொம்ப ரகடா இருக்கும். அந்த மாதிரி சாங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறீங்களா? ஆமா, அது வந்து நாங்க ரீரெக்கார்டிங்ல ஒர்க் பண்ணிருக்கோம். ஒரு போர்ஷன்ஸ் டோட்டலா அவங்க கொஞ்சம் ரகடா மாறுவாங்க. அது இல்லாம அவங்க ரகடா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு நையாண்டி நக்கல் அதெல்லாம் இருக்கு. ஒரு சீன் வந்து ஒன்று வரும், ரொம்ப ஒரு ஜாலியா இருக்கும். அது எப்படின்னா இங்கேருந்து இந்த ட்ரெக்கிங்லாம் போவாங்களே, அவங்கள வந்து இவங்க மேக்கப்லாம் போட்டு பயம்பூத்தி அவங்க கிட்ட காசு பிடுங்குற மாதிரி ஒரு சீனு. அது வந்து நாம எப்படி காட்டணும்னா நல்ல பயம் வர மாதிரி காட்டணும். பட் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அது ஒரு ஃபன்னியான ஒரு காமெடியா இருக்கும். ஏமாத்திடுவாங்க. 1 லட்சம் ரூபாய் காசு கொடுன்னா 1 லட்சம் ரூபாவா? ஐயோ எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு 25,000 ரூபாய் வேணும். எனக்கு அவ்வளவு வேணாம். 25,000 பெரிய விஷயம். 1 லட்சம் வந்து சின்னதா இருக்கு. 25 வந்து பெரிய கவுண்ட், 1 சின்னது. அது மாதிரி ஒரு
இந்த மாதிரி ஒரு ஃபன்னியான ஒரு காமெடி. ஓகே சார். அண்ட் ப்ரொடியூசர் உங்களுக்கு தெரியும்ல, ஆமா சார். ஆமா ஆமா. அவர் ரொம்ப சப்போர்ட் பண்றாரு இந்த படத்துக்கு. ஆமா சொன்னாரு. ஏன்னா இது மேக்ஸிமம் வந்து ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வர மாட்டாங்க, இல்ல வந்தாலுமே ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இருந்திருப்பாங்க. ஆனா இவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து ஒரு டைரக்டர் மாதிரியே வந்து கூடயே இருந்து சப்போர்ட் பண்ணாரு. கூடயே இருந்து எடிட்லயும் இருந்தாரு அண்ட் எங்களோட மியூசிக்லயும் ரொம்ப டிராவல் ஆனாரு. எப்பவுமே ப்ரெஷர் பண்ண மாட்டாரு. சீக்கிரம் முடிக்கணும், படத்தை இது பண்ணணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் ப்ரெஷர் பண்ண மாட்டாரு. ஸோ ரொம்ப நல்ல ப்ரொடியூசர். ஒரு ப்ரொடியூசர் அமையிறது இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அது நல்ல ப்ரொடியூசர் அமையிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். சார் இப்போ இருக்கிற வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பாட்டு ஹிட் ஆனாவே படம் வந்து ஹிட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி சாங்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்களா? கண்டிப்பா. நீங்க கேட்டீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா 3 ஜானர்ல இருக்கும். ஒரு சாங் வந்து சொன்னேன்ல, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு பெப்பியான நம்பர். மாஸ்டர் மகேந்திரா அவர் தான் ஹீரோ. ஆமா தெரியும். உங்களுக்கு அவர் பத்தி எவ்வளவு பெரிய டான்சர்னு. ஆமா கண்டிப்பா. சூப்பரா டான்ஸ் ஆடுறாரு. நிறைய சீசன்ல எல்லாம் செகண்ட் ஹீரோ வந்து கின்னி வினோத்னு ஒருத்தர். அவர் வந்து கர்நாடகால பெங்களூரால அவரு. ஸோ இவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடி இருக்காங்க. ஸோ படம் நாங்க சாங்ஸ் என்ன பண்ணாலும் அந்த டான்ஸ் அதுலலாம் இருக்குல்ல, நல்ல பூஸ்டப் ஆகும். ஸோ டிவிலாம் வரும்போது ரொம்ப நல்லா ரீச் ஆகும். அண்ட் இன்னொரு சாங் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு. ஏன்னா அந்த ஹீரோ வந்து ஜெயிலில் ஒரு இடத்துல மாட்டிப்பாரு. ஹீரோயின் வெளிலேருந்து இவருக்கு ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. ஸோ அப்போ வர ஒரு சாங்கு. ஸோ அவங்க 2 பேரோட எமோஷன்ஸ் ட்ராவல் ஆகும் ஆக்சுவலி. ஸோ அது வந்து ரொம்ப நீங்க ஹாப்பியா பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு ஹாப்பி லவ் சாங் மாதிரி ஆயிடும். அதே சமயம் ரொம்ப ஃபேத்தாஸாவும் இருக்கக்கூடாது. கதையோட களத்துல அது ஃபேத்தாஸா இருக்கக்கூடாது. ஸோ 2க்கும் மிடில் ஒரு சாங் பண்றது கொஞ்சம் சேலஞ்சிங்கா. ஓகே. நீங்க மெலோடியும் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமா, அதுல ஒரு மெலோடியும் இருக்கும், ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். ஆமா ஆமா. ஒரு ஃபேத்தாஸ் அழுவுறது இல்லாம ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே சார். சாங். தடுத்தாலும் தேசம் வெல்லும். நினைவதனி ஒரு பொழுதும் சிதைவடையா முகமே காதலுடன் என்றும் பாடும். வழி தெரியாத கேள்வி கணையாய் நிற்கிறது. விடையோ அது முகமறியாத தயவன் ஓகே. திட்டிவாசல் படக்குள்ள வந்து நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட போறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமானது சாங்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து படத்தோட ஆர்ஆர் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா வந்து உட்காந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து அந்த படத்தோட போகிற மாதிரி அப்படியே ட்ராவல் ஆகணும். அப்படின்னா அந்த மாதிரி ஆர்ஆர் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா, இல்லை ஸ்பெஷலாக நீங்கள் எதுவும் ட்ரெயின் அந்த மாதிரி எதுவும் கொடுத்துருக்கீங்களா சார்? நாங்கள் பேசிக்கலாக கீபோர்ட் ப்ரோக்ராமர்ஸ்னால நாங்கள் மற்ற படம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதில் நாங்கள் எங்களோட படத்துக்கு பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு ஆக்சுவலி. ஓகே. ஸோ அது இல்லாமல் இந்த படம் வந்து டோட்டலி ஒரு ட்ரைப் சப்ஜெக்ட். ஸோ நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரியும் பண்ண முடியல. ஸோ அவங்களோட நேட்டிவிட்டியும் குறையாம கலந்துருக்கணும் அப்படின்ற. ஸோ ஒரு சீன் வருதுன்னா அது எமோஷன்ஸ் வந்து நம்ம ஆர்ஆரில் பூஸ்ட் பண்ணோம். ஸோ அதுவும் இருக்கணும், அதே சமயம் அவங்களோட நேட்டிவிட்டியும் மிஸ் ஆகாமல் பண்ணோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சேலஞ்சிங்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இருந்துச்சு. ஓகே சார். நீங்கள் ட்ரைபல் ஸ்டோரி அப்படின்றதுனால வந்து அங்கே இருக்கிற ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், அதாவது அந்த குருவி கத்துறது அந்த மாதிரி வித்தியாசமான இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறீங்க? இல்லை, அது வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அதில் வந்து அது வேற டிபார்ட்மெண்ட். அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோ பண்ணியிருக்காரு. ஸோ எப்பவுமே இந்த ரீரெக்கார்டிங்கும் சவுண்ட் எஃபெக்ட்ஸும் சிங்க் ஆகும்போது தான் படத்தோட ஒரு ஃபீல் குடாக இருக்கும். அது நம்ம கேட்கும் போதும் பார்க்கும் போதும் நீங்கள் கண்ணை மூடிட்டு பார்த்தாலே அந்த சீனோட டிராவல் உங்களுக்கு புரியும். நல்லா வந்திருக்கு. ஓகே சார். அதாவது இந்த படத்தோட சாங்ஸும் படமும் வந்து வெற்றி அடைகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. திட்டிவாசல் படக்குழுவில் அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து படத்தினுடைய டேரக்டர், அதாவது கேப்டன் ஆஃப் த ஷிப் மிஸ்டர் பிரதாப் முரளி அவர்களை தான். சார் வணக்கம் சார். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே. அதாவது மக்கள் ரசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தை ஒன்று எடுத்திருக்கிறீங்க சார். நீங்கள் சொல்லுங்கள் சார் படத்தை பற்றி. படம் வந்து படத்தினுடைய டைட்டில் வந்து திட்டிவாசல். திட்டிவாசல். இந்த படம் வந்து நாசர் சார் வந்து ஒரு கீ ரோல் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக. இல்லை வந்து அவர் வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் என்ன சொல்லணும். அவருடைய கெட்டப் பார்க்கும்போது வந்துட்டு நார்மலாக அவருடைய கெட்டப் சேஞ்ச் பண்ணாருனால எல்லாரும் மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு வந்து இந்த படத்துலையும் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. ஓகே ஓகே. அதாவது நாசர் சார் வந்து கெட்டப் சேஞ்ச் பண்ணியிருக்காருன்னா என்ன மாதிரின்னு கொஞ்சம் தெரிஞ்சு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆதிவாசி குழுவினுடைய தலைவராக பண்ணியிருக்காரு. ஒண்ட மூப்பன் அவருடைய கேரக்டர் நேம். என்ன பேர் சார்? ஒண்ட மூப்பன். ஒண்ட மூப்பன். ஓகே ஓகே. கேரக்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து அந்த இன மக்களுக்கான ஒரு தலைவராக அவங்களுடைய ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு இதாக பண்ணியிருக்காரு. ஓகே ஓகே. மகேந்திரன் வந்து அந்த இன மக்களாகவே ஒரு ஆதிவாசி இன மக்களில் ஒருத்தனாக வந்து வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். ஓகே சார். அவரோட கேரக்டர் நேம் என்ன சார்? முத்து. 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 ஓகே சார். இன்னொரு ஹீரோ வந்து வினோத்குமார் சொல்லிட்டு, அவர் பேர் குமரன். நீங்கள் முத்துக்குமரன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஒரு இனத்துக்கான ஒரு போராளி. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. அந்த போராளியுடைய பேரை வந்து வைக்கணும்னு சொல்லி தான் அந்த ரெண்டு பேருடைய கேரக்டருக்கும் சேர்த்து முத்துக்குமரன் சொல்லி கேரக்டர் நேம் வச்சிருக்கேன். சேர்த்து பார்த்தோன்னா முத்துக்குமரன். ஓகே சார். அவர் ஒரு இனத்துக்காக எப்படி ஒரு போராட்டத்தை முன்னிறுத்தினாரோ அந்த மாதிரி இந்த படத்தினுடைய ஹீரோயின் செம்பருத்தி அப்படின்ற ஒரு கேரக்டர், அவள் வந்து இந்த இனத்துக்கான ஒரு முன்னிறுத்தி ஒரு போராட்டம் பண்ணுவாள். ஒரு பெண். ஸோ வந்து அதை வழி நடத்துறதுக்காக வேண்டி அதனுடைய ஒரு சின்ன ஒரு இது வந்து எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக வேண்டியும் முத்துக்குமரன்ற பேரை வந்து நம்ம. ஓகே சார். இந்த கேரக்டரோட நேம் எல்லாம் எப்படி சார் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க? ஏன்னா இப்போதைக்கு வந்து ரீசெண்டாக வந்த படங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நேம் வந்து வைக்கிறதுன்றது ரொம்ப அரிதான ஒரு விஷயமாயிருச்சு. இந்த மாதிரி பேர் வைக்கிறது அப்படின்றது ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து கிஷோர் அந்த மாதிரி வைக்கிறாங்க, ஸ்வேதான் வைக்கிறாங்க, அந்த மாதிரி வைக்கிறாங்க. இந்த படத்துக்கு இது களம்னு ஒன்று இருக்குது. எதையுமே களம் தான் தீர்மானிக்கும். கண்டிப்பாக. இன்னைக்கு வந்து நம்ம எதை வேணாலும் எல்லாம் பண்ணிடலாம். ஆனால் ஒரு சினிமா அப்படிங்கிறது ஒரு களம் சார்ந்த ஒரு விஷயம் தான். ஆமாம். நம்ம எதை சொல்கிறோம், நம்மளுடைய இனம், அதாவது வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதிவாசி அப்படின்ற ஒரு மக்களை வந்து மையப்படுத்திருக்கோம். இந்த ஆதிவாசி மக்களுடைய இனம் அப்படிங்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு பேருக்கான ஒரு காரணம் இருக்கும். எல்லாமே வந்து ஒரு நார்மலாக வந்து இந்த பேர்லாம் வந்து நம்ம அதிகமாக கேட்டு பழகின பேர் தான். ஆனால் இன்னைக்கு வைக்கிறதுக்கு நம்ம விரும்புறது இல்லைன்றது மட்டும்தான். கண்டிப்பாக. ஆனால் வந்து அது இந்த படத்துக்கும் இந்த களத்துக்கும் தேவை அப்படிங்கிறனால அந்த மாதிரி பேர் தேவை பண்ணியிருக்கோம். அதாவது நீங்கள் வந்து இப்போ நம்ம கதை களம், நீங்கள் சொன்ன மாதிரி களம் தான் வந்து ஹீரோ, படத்தோட ஹீரோ அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம அதை செட்டு போட்டு எடுக்க முடியாது. ஒரு காட்டில் தான் போய் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க. அங்கே நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார்? அதாவது ஒரு பெரிய ஒரு இது என்னென்னா, நாங்கள் போய் லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு வரும்போது வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்து பாதை இருந்தது. ஓகே. நாங்கள் ஷூட்டிங் போயிட்டோம். ஒரு டீம் உள்ளே போகிற வரைக்கும் பாதை இருந்தது. நாங்கள் எல்லோரும் போய் சேர்ந்துட்டோம். நாசர் சார் வரணும், அக்கா வெயிட்டிங். கரெக்டாக ரோடு வந்துருச்சு.
ஐயோ ரோடு பிளாக்கு. நாங்க இந்த பக்கம் ஒரு தனி தீவு மாதிரி போய் லாக் ஆயிட்டோம். இவர் இருக்காரு, அவரை கூப்பிட்டாருக்காக டீம் போயிருக்காங்க. பாதி தூரத்துல போய் அவரை இறக்கிட்டு சார் இங்கிருந்து நடந்து போகணும் அப்படிங்கும்போது அவர் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் யோசிச்சாரு. அதுக்கப்புறம் நடந்து வந்துட்டாரு. ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்து அதுக்கப்புறம் பைக்ல வந்து அதுக்கப்புறம் திருப்பியும் கார்ல வரணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஓகே. அப்படி மாத்தி இது பண்ணி திருப்பியும் கொண்டு வந்து இது பண்ணோம். அந்த முதல் நாள் வந்து அவரு கொஞ்சம் வந்த களைப்பு இது ஒரு டயர்டா இருந்தாரு. ஓகே. பார்த்துட்டு அப்புறம் லஞ்ச் பிரேக்ல கேட்டாரு, நான் இங்க இருந்து கோத்தேரி வரைக்கும் ரூம் போட்டிருக்கீங்க, 30 கிலோமீட்டர் தாண்டி இந்த இதுல எப்படி டிராவல் பண்ணி போயிட்டு வர்றது கஷ்டம், நீங்களாம் எங்க தங்கியிருக்கீங்க அப்படின்னு. நாங்க இங்கதான் சார் தங்கியிருக்கோம். பார்த்துட்டு சரி எனக்கு இந்த இதுலேயே இந்த உங்கள் கூட்டத்திலே ஒரு இடத்த கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு சூப்பர் எங்களோட அதாவது எங்களோட நம்ம ஒரு 3 பேர் இருப்போம் ரூமில் அப்படின்ற மாதிரி இல்லை, 54 பேர் ஒரு ரூமில். அதில் ஒரு திரை சிலை கூட இல்லாமல் ஒரு பக்கத்தில் ஒரு ஒதுக்குமா ஒரே ஒரு பெட் அவருக்கு செப்பரேட்டாக அவருக்கு ஒரு காட் கொடுத்துருந்தாங்க. அதுதான் அவருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாரு ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்றது. இன்னைக்கு யாருமே பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக சார். அந்த இது வந்து அவர் அந்த இடத்த அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன செடி கொடிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு ஒரு சின்னதாக வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி பண்ணி அங்கேயே இருந்தார். இதில் என்ன ஒரு இதுன்னா அவர் குளிச்சுட்டு வருவார், அதே பாத்ரூம்ல திருப்பி நாங்கள் ஒரு 10 பேர் உள்ள குளிப்போம். ஏன்னா 3 பாத்ரூம் தான் இருந்தது. ஓகே. அதாவது ஒரு லெஜெண்டரி ஆக்டர் அவர் அந்த மாதிரி இருக்கணும்ன்ற ஒரு இதே கிடையாது. அவர் நினைச்சிருந்தா அங்கே போயிட்டு வந்திருக்கலாம். இதை விட இன்னும் நல்லா போயிட்டு வந்திருந்தா இன்னும் எங்களுக்கு வந்து நார்மலாக அவர் கொடுத்திருந்த டேட்ஸை விட இன்னொரு 5 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும் ப்ரொடக்ஷன் இது. ஆனால் இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சு அவர் வந்து கூடவே இருந்து ஓகே எங்களில் ஒருத்தராக இருந்து பண்ணி கொடுத்தாரு. ஓகே சார். காட்டுவாசி பசங்க இத்தனை தலைமுறையா நாங்க இங்க வாழ்ந்துட்டு வரோம், இப்படி எல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? எங்க உசுறு மேல எங்களுக்கு இல்லாத அக்கறை அப்படின்னு உங்களுக்கு அந்த அரசாங்கம் வேற இடம் தரேன்னு சொல்றாங்கல்ல, இந்த தில்லாலங்கடி வேலை இங்கே வேணாம். மனசாச்சாரம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதானயா தெரியும். இந்த விஷத்தை கலந்துங்க எல்லாரும் கொண்டுட்டு போங்க. சொல்லிட்டே இருக்கியே தவிர செயல்ல காட்ட மாட்டேங்கிறியா? இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு புரட்சி தேவைப்படுது. அது ஆயுத புரட்சி இல்லை. அதுக்கப்புறம் வந்து கதை என்ன மாதிரி ஒரு நகர்ற மாதிரி இருக்கும், அதாவது கதை களம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக. அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு ஒரு லட்சக்கணக்கான மக்கள் நம்ம இனம் சார்ந்த மக்கள் வந்து அழிக்கப்பட்டாங்க. கண்டிப்பாக அதுக்கான போராட்டங்கள்னு சொல்லி இங்கே நிறைய நடந்துகிட்டு இருக்குது, நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் வந்து அந்த போராட்டத்தினுடைய வலிமை அப்படிங்கிறது அன்னைக்கு வந்து ஒரு பாரதியுடைய பாட்டை கேட்டு இருந்த வலிமை இன்னைக்கு இருக்கான்னு கேட்டால் இன்னைக்கு இல்லை. ஆமாம் சரிங்கண்ணா. இன்னைக்கு வந்து அந்த போராட்ட குணம் அப்படிங்கிறது ரொம்ப தேஞ்சு போயிட்டே இருக்கு. ஒரு சசி பெருமாள் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து பெரிய லெவலில் வந்து நமக்காக போராடினாரு. இன்னைக்கு அவருடைய போராட்டத்தை ஒரு சின்னதா ஒரு பீப் சாங்னு சொல்லி கட் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். அதுக்கு இடையில வந்து ஒரு ட்ராக் தான், அது அப்படியே மறந்துட்டோம். இன்னைக்கு வந்து இந்த ஒரு இதுதான் எல்லார் இடத்துலயுமே இருக்கு. இன்னைக்கு சமுதாயத்துல வந்து மக்கள் கிட்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மறந்து போகக்கூடிய ஒரு சூழல்ல. காரணம் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற ஸ்பீடு. இன்னைக்கு தேவைகள் பண தேவைகள்ன்ற ஒரு விஷயத்துல தான் டிராவல் ஆயிட்டு இருக்கோம் ஒழிய பணத்தை தாண்டி நமக்குன்னு ஒரு அன்பு இருக்கு, நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, நமக்குன்னு ஒரு இனம் இருக்குன்றதே நம்ம மறந்துட்டோம். ஆமா. இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம இப்படியே போயிட்டு இருக்கும்போது எழுத்து அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். ஆமா. அது வந்து நிறைய புரட்சி உருவாகிறதுக்கு அது ஒரு காரணமா இருந்திருக்கு. இன்னைக்கு சூழ்நிலையில அந்த காரணம் அந்த எழுத்து வந்து மங்கி போயிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம ஃபேஸ்புக்னு ஆயிட்டோம், வந்து வாட்ஸ்அப் ட்விட்டர் மெசேஜ் அனுப்பிட்டு போறமே ஒழிய நம்ம ஒரு அம்மா கூட ஹாய்னு காலையில மெசேஜ் அனுப்புற அளவுக்கு ஆயிட்டோம்.
எழுத்துக்கள் குறைஞ்சிருச்சு. எழுத்து குறைஞ்சிருச்சு, அந்த எழுத்துக்கான வீரியம் குறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எல்லாத்தையுமே வழிநடத்துது. ஆமா. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு மீடியாவில் ஏன் ஒரு எழுத்துனாலான புரட்சி வந்து ஏன் இவ்வளோ பெரிய மீடியானால பண்ண முடியாது? ஓகே, சரி, அதுக்கு பண்ண முடியாதுன்ற ஒரு மெயின் ஒரு காரணம் யாருன்னா சென்சார் போர்டு. அதையும் தாண்டி நம்ம வந்து சில புரட்சிகளை வழிநடத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு சின்னதா ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கோம் இந்த படத்து மூலமா. ஓகே சார். இது என்னுடைய வரவேற்பு, என்னுடைய இதை பொறுத்து அந்த பிள்ளையார் சொல்லி ஒரு கண்டிப்பா ஒரு புரட்சிக்கு வழி நடத்துற ஒரு நாவல் மாதிரி மாறும். ஓகே சார், ஓகே சார். கண்டிப்பா வந்து உங்களுடைய படங்கள் வந்து வெற்றி அடையும் சார். ஆக்சுவலா திட்டி வாசல் அப்படின்னா என்ன சார்? திட்டி வாசல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் போயிருப்பீங்க. ஆமாம், சரிங்களா? கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கதவு இருக்கும், வாசல். ஆமாம், நுழைவாயில். நுழைவாயில். அந்த நுழைவாயில ஒரு சின்ன நுழைவாயில் இருக்கும். ஓ, சின்னதா? ஆமா, சின்னதா இருக்கும். ஆமா, சின்ன நுழைவாயில் தான் வந்து திட்டி வாசல். ஓகே. நார்மலா இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கேட்னு சொல்லுவோம். விக்கெட் கேட். ஓகே. இதே வந்து ஜெயிலையும் இருக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு இனத்துக்கான ஒரு இதுல வந்து ஒரு போராட்டமா மாறி அந்த போராட்டம் வந்து ஜெயிலுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அந்த ஜெயில் சம்பந்தப்பட்ட ஒரு கதையா இருக்கு அப்படிங்கறதுனால இத திட்டி வாசல்னு இந்த டைட்டில் நாங்க வச்சிருக்கோம். ஓகே சார். ஜெயில் வந்து நீங்க தனியா செட்டே போட்டுருக்கீங்க அப்படிதானே சார்? நம்ம செட்ல கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே. அது இல்லாம ஃப்ரீடம் பார்க்னு சொல்லிட்டு பெங்களூர்ல ஒரு பிரிட்டிஷ் காலத்து ஜெயில். ஓகே. அதுலயே நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே சார். சார், மொத்தமா வந்து ஒரு டீம் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு டீம் அமைஞ்சிருக்குது. அந்த படம் வந்து வெற்றிகரமா வந்து ஓடுறதுக்கான இது வந்து ஒரு உதாரணம் தான். இந்த டீம் வந்து ஒரு நல்ல டீம் அமைஞ்சா தான் ஒரு நல்ல ஒரு படம் வந்து அமையும். அதானே சார்? நீங்க வந்து படம் வந்து ஆடியன்ஸ்ட எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆடியன்ஸ் வந்து வருவாங்க, அவங்களோட மைண்ட் செட்டே இப்போ வேற மாதிரி இருக்குது. அவங்கள எப்படி சார் நீங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறீங்க? அது ஒரு விஷயம் சார். இன்னைக்கு வந்து படம் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்தே படங்கள் ஜெயிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வைங்களேன். இன்னைக்கு ஒரு படம் வந்து பைரவின்னு ஒரு படம், அந்த படம் ரிலீஸ் ஆகி வந்து வரும்போது வந்துட்டு அந்த படத்தினுடைய பப்ளிசிட்டி ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தாலுமே அதில் வந்து அந்த கதை, அந்த களம், அதில் வந்து ரஜினி வந்து ஒரு கேரக்டராக இருந்தார். அதில் தான் அந்த படம் வந்து வெற்றி பெற்றது. சேதுங்கிற ஒரு படம் வரும்போது விக்ரம் யாருன்னே தெரியாது. கண்டிப்பா. சரிங்க. ஸோ வந்து அந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படமா அப்படின்னு கேட்டால் அதுதான் கமர்ஷியல் படம். சக்ஸஸ் ஆயிருக்கு. ஆமாம், சரிங்க. அது கமர்ஷியல் படம். ஒரு மைனா, சரிங்களா? பேசிக்கா ஒரு போட்டோகிராஃபி, அதனுடைய ப்ரொமோஷன்ஸ் பார்த்தோன்னா அது கமர்ஷியல் படமான்னு கேட்டா இல்லை. பட் அந்த படம் சக்சஸ். ஒரு படம் சக்சஸ் ஆகும்போது அந்த படம் கமர்ஷியல் படம். அப்படி பார்க்கும்போது இந்த திட்டி வாசல் ஒரு கமர்ஷியல் படமா மக்கள் உருவாக்குவாங்கன்ற நம்பிக்கையில் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஓகே, ஓகே, ஓகே சார். ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுடைய படங்கள் வந்து வெற்றி அடைகிறதுக்கான எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. காட்டுவாசி பசங்க இத்தனை தலைமுறையா நாங்க இங்க வாழ்ந்துட்டு வரோம். இப்படி எல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? எங்க உசுறு மேல எங்களுக்கு இல்லாத அக்கறை அப்படின்னு உங்களுக்கு அந்த அரசாங்கம் வேற இடம் தரேன்னு சொல்றாங்கல்ல. இந்த தில்லாலங்கடி வேலை இங்கே வேணாங்க. மனசாச்சாரம் போஸ்ட்மார்டம் பண்ணதானே தெரியும். இந்த விஷத்தை கலந்துங்க எல்லாரும் கொண்டுட்டு போங்க. சொல்லிட்டே இருக்கியே தவிர செயல்ல காட்ட மாட்டேங்கிறியா? இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு புரட்சி தேவைப்படுது. அது ஆயுத புரட்சி இல்லை. திட்டிவாசல் டீம்மேட்டில் அடுத்து நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து படத்தினுடைய கோ டைரக்டர். இவரும் கூட ரொம்ப முக்கியமானவர் தான். அவர் என்ன விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். ஓகே சார். அதாவது கோ டைரக்டர் அப்படின்னா வந்து எல்லாருமே வந்து சாதாரணமாக நினைக்கிறாங்க. அப்படின்னா ஒரு டைரக்டர் நினைக்கிற விஷயத்தை வந்து அந்த ஃபீல்டில் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறதே நீங்கள் தான். கண்டிப்பாக. இந்த படத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். என்ன மாதிரியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டீங்க, என்ன மாதிரி விஷயம் அப்படின்னு? அதுக்கு முன்னாடி
இந்த மாதிரி வந்து கோட் ஆக்டர்ஸ்லாம் ஃபஸ்ட் டைமாக அது ஒரு இன்டர்வியூ அது. அதுக்காகவே நல்லா சத்தமாக பேசுவேன். ஆமாம், அதுக்காகவே நான் வந்து நன்றி சொல்லி ஆகணும். ஓகே, நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்டு தான். என்னன்னா ஒரு இயக்குனர் என்பவர் வந்து ஒரு நிறைய வேலைகள் இருக்கும் அவங்களுக்கு. பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. அது போக அந்த ஸ்பாட்டில் வந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணுறது வந்து ஒரு கோஆர்டினேட்டரோட வேலை தான். அது ஒரு முக்கிய பங்கு தான். ஆனால் அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம நேசித்த ஒரு வேலையை நம்ம பார்க்குறோம் போது அதில் கஷ்டம் அப்படிங்கிற விஷயம் நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் தாண்டி திட்டிவாசலை பற்றி சொல்லணும், அவசியம் சொல்லணும். திட்டிவாசல் அப்படிங்கிறது வந்து நம்ம ஜெயில் இருக்குல்ல, ஜெயிலோட அந்த பெரிய கேட்டுக்குள்ளே ஒரு சின்ன கேட்டு இருக்கும். அந்த வழி போகணும் நம்ம குனிஞ்சு தான் போய் அந்தளவு தான் அது மாதிரி இருக்கும். அது தட்டுகின்ற வாசல். அது நாளடைவில் அந்த வார்த்தை மறி நம்ம திட்டிவாசல் வந்து. ஆமாம் சார், நிறைய ஜெயில் செட்டப்லலாம் பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு சின்ன இதெல்லாம் தான் வந்து ஹீரோவும் வருவார் போகிறதா இருந்தாலும். ஏன்னா அது வந்து அது ஒரு விதிமுறைக்கு உட்பட்டு தான் உள்ளே போகணும் வரணுங்கிற நியதி. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் குனிஞ்சு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அதுதான் நமக்கு டைட்டிலாக வச்சுருக்கோம். இந்த கதைக்கும் அந்த டைட்டிலுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை இருக்குது. அது நம்ம படம் பார்க்கும்போது தெரியும். இது வந்து என்னென்னா ஒரு வணிக ரீதியான எடுக்கப்பட்ட ஒரு படம் கிடையாது. ஒரு ஆடியன்ஸ் வந்தாங்க, என்ஜாய் பண்ணாங்க, விசில் அடித்தாங்க, போனாங்க அப்படிங்கிறத தாண்டி ஒரு 2 ஹவர் 3 ஹவர் நம்ம தேட்டரில் உட்கார வைக்கிறோம். அவங்களுடைய காசு நம்ம வாங்கிக்கிறோம், அவங்களோட நேரங்களை வாங்கிக்கிறோம். சரி, நம்ம படம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க என்ன உணர்ந்தாங்க, அவங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் போச்சு அப்படின்னா, இந்த ஒரு சுயநலமாக நாம் வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு சின்ன வட்டம் இருக்குல்ல, இந்த வட்டம் தான் பொதுவாகவே மனிதர்களுடைய வாழ்க்கையை அமைஞ்சிருக்கு. அதை தாண்டி நம்ம மற்றவங்க மேலே ஒரு அக்கறை வேணும் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் தான் நம்ம அந்த படத்தில் சொல்லியிருப்போம். நிறைய போராட்ட குணங்கள் வந்து நமக்கு தேவை மனிதர்களுக்கு. அந்த போராட்ட குணமும் புரட்சியும் இருந்ததுன்னா நிறைய தவறுகள் குறைஞ்சி ஓரளவுக்கு நம்மள ஒரு சுமூகமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போகும் அப்படிங்கிறது தான். அதெல்லாம் தாண்டி இயக்குனர் ஒரு முதல் படத்தில் இப்படி ஒரு சவாலான கதையை மக்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்கான்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அந்த படம் ஜெயிக்கும். ஓகே சார், இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லெஜெண்டரி ஆக்டர் யார் நம்ம நாசர் சார் வந்து பார்த்துருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள் சார் நாசர் சாரை பற்றி. கண்டிப்பாக அவரை சொல்லி ஆகணும். அவர் வந்து ஒரு தலை சிறந்த நடிகர். அதெல்லாம் தாண்டி இப்போ நடிகர் சங்க தலைவருக்கு அவர் தான் இருக்கார். ஒரு தோழர். அவர் இருக்கிற இடம் வந்து ரொம்ப பெரிய இடம். பட்டு அதை நாம தான் உணரும், அவர் உணர மாட்டார். அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி. அவர் எதுவுமே நம்ம ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் ஒரு காட்டுக்குள்ளே தான் ஷூட் பண்ணியிருந்தோம். அங்கெல்லாம் வந்து உள்ளே ஒரு 4 ஹவர் ட்ராவல் ஆகணும். அந்த டவுன்லேருந்து ஒரு 4 ஹவர் உள்ளே போகணும். அங்கே போயிட்டு நாங்கள் எல்லாம் ஒரே காட்டேஜில் தங்கியிருந்தோம். எங்களோட தான் அவர் தங்கியிருந்தார். நான் ஒரு பெரிய நடிகன், எனக்கு தனியாக ஒரு விஷயம் வேணும், சாப்பாடுலாம் தனியாக, அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஷூட்டிங் அப்போ அந்த ப்ரொடக்ஷனை சாப்பிடும்போது கூட அவராக தட்டு எடுத்துகிட்டு போயிட்டு 2 இட்லி போட்டு சாம்பார் ஊற்றி அவரை பண்ணுவார். ரொம்ப எளிமையாக. ஆமாம், அந்த ஒரு ப்ரொடக்ஷன் பாயோட யூஸ் பண்ண மாட்டார். கேட்டால் என்னை விட அதிகமாக கஷ்டப்பட்டாலும் இருக்காங்க, அவங்களுக்கு போயிட்டு எதாவது பண்ணுங்கப்பா, நான் எனக்கு பார்த்துக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு எளிமை. அதுதான் அவருடைய வளர்ச்சின்னு நம்ம சொல்ல முடியும். அவர் வந்து என்னென்னா இந்த கேரக்டர் ரொம்ப ரசித்து பண்ணார். நாங்கள் டேக் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா போயிட்டு அந்த ஊர் மக்களோட குழந்தைங்களோட விளையாடிட்டு வருவார். அதுக்கப்புறம் ஷார்ட் ரெடின்னு நாங்கள் போய் சொன்னால் வருவார். அந்தளவு அந்த மக்களோட அவர் வந்து வாழ்ந்து உணர்ந்து எங்களுக்கு அவருடைய நடிப்பு வந்து இந்த கதைக்கு ஒரு மிகப்பெரிய ஜீவனாக, உயிருள்ள ஒரு ஜீவனாக அமைஞ்சிருக்கு. ஒரு பெரிய ப்ளஸ். கண்டிப்பாக. நீங்கள் எப்போ சார் டேரக்டராக போகிறீங்க? நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அநேகமாக வந்து கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அடுத்த வருடம் ஒரு நல்ல வருடமாக அமையும். கண்டிப்பாக. ஓகே சார், இந்த படமும் உங்களுடைய முயற்சியும் வெற்றிகரமாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே காலம் வந்து ஒரு நல்ல பதில் சொல்லி ஆகும். நல்ல எண்ணம், நல்ல உழைப்பர்களுக்கு காலம் ஒரு நல்ல பதில் சொல்லும். அந்த மாதிரி ஒரு நல்ல பதில் எல்லாருக்குமே உண்டு. ஓகே, ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ. தடுத்தாலும் தேசம் வெல்லும். நினைவதனில் ஒரு பொழுதும் சிதைவடையா முகமே காதலுடன் என்றும்
ஓகே வியூவர்ஸ், இந்த வாரம் ஷோவை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அடுத்த வாரம் இதே மாதிரி கிளாப் போர்டுன்ற ஒரு ஷோவில் இன்னொரு செலிபிரிட்டி இல்லை இன்னொரு டீம்மேட்ஸோட நான் அவங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Shyamji.